அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகளை பார்க்க போகிறோம். ஸோ இதை உங்களுக்கு ஒரு பொறுத்துக பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. சரிங்களா, ஒரு 4 மாவட்டத்தை கொடுத்துட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா எவை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. இல்லைன்னா தவறான இணை எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு வைப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணுங்க. பாருங்கள், கோயம்புத்தூரில் தான் மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை. சரியாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மருதமலையாக இருக்கட்டும், வெள்ளியங்கிரி மலை, ஆனைமலை. சரியாங்க. ஸோ அப்போ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, மருதமலைக்கு வெள்ளிக்கிழமை ஆணையை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். மருதமலைக்கு வெள்ளிக்கிழமை ஆணையை கூப்பிட்டு போகணும். எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்தது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தீர்த்தமலை இருக்குது, சித்தேரி மலை இருக்குது, வத்தல் மலை இருக்குது. சரியாங்க. ஸோ அப்போ தருமபுரி அப்படின்னா தர்மம் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சித்தி வத்தலை தீர்த்தமாக தர்மம் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியாங்க. சித்தி வத்தல்னால் உங்களுக்கு தெரியுமிலங்க, மிளகாய் வத்தல் இந்த மாதிரி வத்தல் இருக்குல்லங்க. ஸோ அப்போ சித்தி வத்தலை தர்மம் பண்ணுறாங்க தீர்த்தமாக அப்படின்னு. சரியாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரு தீர்த்தம் கொடுக்குறாங்களங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு தர்மம் தானங்க. ஸோ அந்த மாதிரி. சரியாங்க. அடுத்து திண்டுக்கல்லில் பழனிமலை எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அடுத்து சென்னிமலையும் சிவன்மலையும் ஈரோடில் இருக்குது. சரியாங்க. சென்னிமலை, சிவன்மலை ஈரோடில் இருக்குது. ஏலகிரி மலை திருப்பத்தூரில் இருக்குது. சரியாங்க. ஏலகிரி மலை எங்கே இருக்குது? திருப்பத்தூரில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொதிகை மலை தென்காசியில் இருக்குது. அடுத்து ஜவ்வாது மலையும் ரத்தின மலையும் வேலூரில் இருக்குது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, வேலு ஜவ்வாதையும் ரத்தினத்தையும் கழுத்தில் போட்டிருப்பான் எப்பயுமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஜவ்வாதையும் ரத்தினத்தையும் கழுத்தில் போட்டிருப்பான். அப்போ வேலூர். அடுத்தது நாமக்கல், கொல்லிமலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. அடுத்தது சேலம் பார்த்திங்க அப்படின்னா சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள். அப்போ சேர்வராயன், கஞ்சமலை, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு குன்றுகள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சியில் இருக்குது. சரியாங்க. கல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்தது விழுப்புரத்தில் செஞ்சி மலை இருக்குது. சரியாங்க. ஸோ விழுப்புரத்தில் என்னங்க இருக்குது? செஞ்சி மலை இருக்குது. அடுத்து பெரம்பலூரில் தான் பச்சை மலை இருக்குது. அடுத்தது கன்னியாகுமரி மருதுவாள் மலை. சரிங்களா. மருது கன்னி கூட தானே வாழ்வான். ஸோ அப்போ மருதுவாள் மலை கன்னியாகுமரியில் இருக்குது. அடுத்து திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை. சரியாங்க. திருநெல்வேலியில் என்ன இருக்குது? மகேந்திரகிரி மலை. அதுக்கப்புறம் நீலகிரியில் நீலகிரி மலை இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.